தோனிக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி அடித்தது பிடிக்கலையா, அவருக்கு தலைகணமா அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஃபேன்ஸ் கிடையாது, அதர் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை வந்து சாடிக்கிட்டு இருக்காங்க. பொம்பளை கப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பூம்ரா வந்து ரிட்டையர் ஆயிடுவாரா, என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்றத அந்த சம்பவத்தை கேட்கும் போதே நம்மளுக்கே அப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே தோணுது. எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். கிரிக்கெட் நியூஸ் வந்து டெய்லியுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து ஐபிஎல்க்கு வந்து நிறைய விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் நிறையா போட்டுட்ருக்கேன். ஆனால் வந்து உங்களோட ஆதரவு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பேர் ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாபிக் வந்துடும் பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் வந்து டேரடூன் போயிருக்காரு. ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியோ ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காரு. போகும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு தலை கெத்தாக போயிருக்காரு. இப்போ பயிற்சியிலலாம் ஈடுபட்டு இருக்காரு. அவர் வந்து போகும்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் கோவமாக வந்து கை காமிச்சு அமுச்சு விட்டார். இதை பார்த்த நெட்டிசன்கள், அவரோட அகெயின்ஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோனி இல்லாமல் ஒரு கப்பு கூட வந்து ரோஹித் சர்மாவால் அடிக்க முடியாது, தோனி இருந்தனால தான் இவ்வளோ கப்பு அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு கடுமையாக வந்து ரோஹித் சர்மா அந்த மாதிரி அதர் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு சாடிக்கிட்டு இருந்தாங்க தோனி ஃபேன்ஸ் வந்து. அப்படி இருக்கும்போது பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வந்து இந்தாங்க வேர்ல்டு கப்பு, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 27 நான் வந்து 40 வயசுல நான் இருந்தாலும் ரிட்டையர் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறியாக விளாண்டுட்டு இருக்காரு. ஐபிஎல் 5 டைட்டில் இந்த மாதிரி வந்து தோனிக்கு நிகராக, தோனிக்கு மேலே நிறைய விஷயங்கள் பண்ணி சாதனையும் படைச்சிட்டு இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சும்மா இருப்பாங்களா, இவங்க ரோஹித் சர்மா பல ஃபேன்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா, அவங்க வந்து திரும்பி தோனிக்கு வந்து தலைகணம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்தது வந்து அவருக்கு பிடிக்கல, அதனால தான் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லாமல் இந்த மாதிரி கோமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கேன். இருங்க பாய், 2 பேர் வந்து லெஜண்ட் தான். அவர் பெரிய பாய்னா அவர் சின்ன பாய். அதாவது இவர் இவ்வளோ ரன்னு எல்லாமே அடிக்கிறாரு அப்படின்னாலும் கூட பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதனால் 2 பேருமே வந்து இந்த கம்பேரிசன் அதெல்லாம் பண்ணவே கூடாது. கிரிக்கெட்காரனா சச்சின் டெண்டுல்கர், தோனினா தலை, நம்மளை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அவர் விதமான கப்பு அடிச்சு கொடுத்து இந்தியாவை வந்து செலிப்ரேட் பண்ணி நம்மளை காப்பாற்றினார் அப்படின்னா கிரிக்கெட்டில், அதே மாதிரி தான் இவருமே வேர்ல்டு கப் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐபிஎல்ல என்டர்டெயின் பண்ணுறாங்க. அதனால் இந்த தேவையில்லாத சில்லுண்டி வேலைகள்லாம் பார்க்காம அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். அப்புறமேட்டு பூம்ரா பற்றி விஷயம், அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கேட்கும் போது. அதாவது மும்பையோட பவுலிங் கோச் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் திரும்பி வந்து சர்ஜரிக்காக போகிறாரு. பண்ண இடத்துல திரும்பி இன்னொரு சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னா அவரோட கிரிக்கெட் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாயிரும். அது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விளையாட முடியுமா, இல்லாட்டி விளையாட முடியாமல் போயிருமா அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் கெரியரே க்ளோஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ வந்து பெயின்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா வந்து T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் மிஸ் பண்ணார். நடுவில் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும் வந்து கேப்டன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆச்சு, பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போனார். இப்போ ஐபிஎல்லே வந்து 1-2 போட்டிகள், ஒரு 3 போட்டிக்கு மட்டும் மிஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தொடர்ந்து மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படியே போயிட்டு இருந்துச்சு, என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால் வந்து இந்திய கிரிக்கெட் வாரியம் வந்து அதெல்லாம் கருத்தில் கொண்டா ஒரு இன்ஜுரியெல்லாம் இதாகிட்டு திரும்பி வந்தாலுமே ப்ரெஷர் அதிகமாக போடாமல் டெஸ்ட்டெல்லாம் 5 நாள் விளையாடாமல் கொஞ்சமாக விளையாண்டு இருங்கப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகாக வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஃப்யூச்சரை நோக்கி போகும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், நிறைய சீரியஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூம்ரா வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா பூம்ரா ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திரும்பி பேக் டு பூம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நம்மளோட சார்பாக மீண்டும் பூம்ரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டையும் கலக்க உண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஆர்சிபி இந்த வருஷம் 18ஆவது வருஷம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா
அவங்க ஜெர்சி நம்பர் 18 வருஷம் நாங்கள் கோப்பையை தூக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டீமில் உள்ள நிறைய பேர்த்துக்கு இன்ஜுரி, எக்ஸலுட்டுக்கு இன்ஜுரி, துஷாராக்கு இன்ஜுரின்ட்டே இருந்தாங்க. இன்ஜுரி எல்லாம் இப்போ எதுவுமே கிடையாது, எல்லா பயிலும் ஃபிட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் சார்பாகவே சொல்லிட்டாங்க. 100% எல்லா பிளேயருமே விளையாடுவாங்க, லோடிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொம்பளை கப்பு இந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஓட்டு ஓட்டினாங்க. போன தடவை வந்து ஆர்சிபி கப் அடித்தனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓட்டு ஓட்டினாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா அவங்களாலே போக முடியல. இப்போ இன்றைக்கி மேட்ச்சு கூட பார்க்கும்போது மும்பை தான் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்கு. ஆல்ரெடி வந்து விபிஎல்லில் பார்த்திங்கன்னா இதுவும் போயிடுச்சு, நம்ம டெல்லி பார்த்திங்கன்னா ஃபைனல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து மும்பை தான் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மும்பை தான் கப் அடிக்கும் போல இருக்குது. ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் கூட வராமல் வெளியில் போயிடுச்சு. இவங்க போன வருஷம் சொல்லி ஓட்டி பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிலே போயிட்டாங்க. இந்த தடவை ஆர்சிபி வந்து கப்பு கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க டீம்மே நம்புகிறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சாலா கப் நம்மதே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் எந்த டீம் வந்து மிரட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸ்குவாட் பொறுத்தளவுக்கு எந்த டீம் மிரட்டலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம கிரிக்கெட் வீடியோ சம்மந்தமாக, ஐபிஎல் சம்மந்தம் நிறைய வீடியோ ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு பிடிச்ச டீம் சார்பாக பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்.